மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விமலன் டியூப்ஸ். இன்னைக்கு நம்ம மூன் கிராவிட்டி மோடு பார்ட் 3 அப்படிங்கிற இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பார்ட் 1க்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஆனால் சப்போர்ட் மட்டும் அவ்வளோ கொடுக்கல. வெறும் 5 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க, ஏன்னு தெரில. அண்டு நம்ம பார்ட் 2ல் இந்த காரையும் அதுக்கப்புறம் லெஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காரையும் போட்டு அச்சு நோக்கியிருப்போம். அதுவும் இந்த மூன் கிராவிட்டி மோடில் அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி மூன் கிராவிட்டி மோடில் நல்லா இந்த இந்த இதான கார்லாம் நம்ம அச்சு நொறுக்க போகிறோம். 3-1-2-3 பொலீரோ காரு இதெல்லாம் அச்சு நொறுக்க போகிறோம். விளம்பரத்தை போடாதீங்கடா, விளம்பரத்தை போட்டு கடுப்பேசுறானுங்களே. பார்த்தீங்களா, வந்துருச்சு. இந்த காரை அச்சு நொறுக்க போகிறோம். இந்த காரை எப்படி அடிச்சு நொறுக்க போகிறது தெரியல. அது சம் ஆஃப் ஸ்பீட் போகும். ஆனால் சீக்கிரம் உடஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான், பறந்துடுச்சு. பாருங்க, டோர்லாம் திறந்துடுச்சு. கண்டிப்பாக ஏதாவது உடையும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே உடையல. டேய், என்னடா ஒன்றுமே உடைய மாட்டேங்குது. அப்பா ஏதாவது உடஞ்சுது. என்ன எத்தனை உடஞ்சிருக்கு? இங்கிட்ட 2 டோர் போயிடுச்சு. கீழே இங்கிட்ட ஒரு டோர் போயிடுச்சு. அப்புறம் அங்கிட்ட 2 டோர் போயிடுச்சு. முன்னாடி கண்ணாடி உடையலை, பின்னாடி டிக்கி ஒன்றுமே ஆகலை. இதையெல்லாம் நம்ம ஒன்றும் சமாளிக்க வேண்டியிருக்கு. அது பறக்க விட்டுட்டு இருக்கீங்க. இது வேற ஆகும்னா இப்படி சுத்துது. பாத்தீங்களா, ஒன்னும் இங்கிட்டு ஒரு டோர் மட்டும் போகல. என்னடா இது? திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து இந்த காரை எடுக்கலான்னு ஆச்சாரி நடுவில் கால் பண்ணிட்டாங்க. என்னடா கண்ணுக்கு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போய் இந்த காரை வச்சு அதை வந்து ஏய் காரே என்ன பண்ற? அப்படி இது நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்போ நம்ம இந்த கார் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். காரு உண்மையிலாச்சும் ஒழுங்காக நடந்துக்கோ, இல்லைன்னு வை ரேம்ப் போட்டு அதுலேருந்து கீழே விழுக வச்சுருவாங்க. இந்த காரில் போய் இடிக்கலான்னு பார்த்தா இடிக்க முடியலையே. அதில் முன்னாடி தான் இதாகுது. முன்னாடி கண்ணாடி ஒன்றும் வந்து ஒரு டோர் மட்டும் உடையும்.
ஐயையோ இந்த கார் வாட்டுக்கு போகுது. நான் கீழே வந்துட்டேன். டேய் கார் எங்கடா போச்சு? ஐயையோ போன டைம் ஆச்சு கண்ணுக்கு முன்னாடியே நின்றுச்சு. ஏதோ காரை விட்டு எடுத்துட்டோம். இப்போ அந்த கார் காணாமலே போயிடுச்சு. இதே மாதிரி தான் போன டைமு காணாமல் போச்சு. நான் டோர் உடஞ்சிருச்சு நான் பார்த்தேன். ஓகே அப்படின்னா ஸ்கார்பியோ காருக்கு போயிட வேண்டியதான் நம்ம. சோபா இவனுக்கு இந்த விளம்பரத்தை போட்டு கடுப்பேற்றுறானுங்க. முதல்ல எல்லாம் எந்த வண்டியும் வரலன்னா தான் விளம்பரம் வரும். ஆனால் இவனுங்க எந்த வண்டி வந்தாலும் இவனுக்கு விளம்பரத்தை போட்டுறானுங்க. எரி கொடுப்பா இருக்குது. யார் அவனை இப்போ காரை விட்டு குதிக்க சொன்னது? நான் இங்கே பாருங்க காரை விட்டு குதிச்சிட்டாப்பா. இவ்வளோ மேலே வந்து கீழே போய் மண்டையிலே லேண்ட் ஆகி எல்லாம் தேவையான உனக்கு. ஆனால் அது 3 மோடுங்கனால அவ்வளோ டேமேஜ் எடுக்கல. ஏய் என் வண்டியை தொட்ட நீ கெட்ட யாரா நீ? ஆனால் ஒரு டோர் போயிடுச்சு. முன்னாடி கண்ணாடி உடச்சு விட்டான். நல்லா புள்ளடா நீ. ஆனால் நான் தானே உடைக்கணும். இவன் எதுக்கு உடச்சு விட்டான்? வேறு ஏதோ உடச்சு விட்டுருக்கான். என்ன பார்த்தோம் வைக்கமா அப்பா சூப்பரே. அவனால் விட்டு ஏற்றி அதில் கொஞ்சம் கேப்ல இதை சிக்கிட்டானா உள்ள. உள்ள டோர் போய் மேலே மாட்டிக்கிச்சு மக்களே. அவ்வளோதான் இந்த காரோட கோழி முடிஞ்சு. மேலே இந்த காரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நம்ம போய் எங்கேயாவது சொருவிடுவோம். அப்பா பார்த்தீங்களா, இந்த அடியை முதல்ல வாங்கியிருந்தோம்னா இந்நேரம் இந்த கார் போயிருக்கோம். ஓகே இறங்கிட வேண்டியதான். இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா. டே இன்னும் இந்த சைடாக போகிறோம். ஆக மாட்டோம் எப்படி இருந்தாலும். எழுத்துருக்குது. டே வலிக்கிட்டே போகிறாங்க பாருங்க. ரெட்டிக்கே வந்துருச்சு. நல்ல வேலை எந்திரிச்சிட்டான். அந்த காரும் போயிடுச்சு. அப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா கார் இல்லை, அது வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து என்ன சீட் கோட் போடுறதுன்னு தெரில. ஒரு சீட் கோட் போடுறேன். இதுக்கு என்ன வருது? ஐயோ கோப்ரா வீக் வந்துச்சே. இது இல்லை, நான் வந்து அது ஏதோ வருவேன். நம்ம லம்போகினிக்காரை தான் அடிச்சுன்னு இருக்கோம். அப்படியே காற்றுல நின்றுக்கிட்டு இருந்துச்சு மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்கிறதுலே ஃபாஸ்டான கார் அப்படிங்க அது எதுன்னு கேட்டால் இதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோ வேகம் போகும். 3 கிராவிட்டி மோட் மட்டும் 3 கிராவிட்டி மோட்லேயும் பாருங்கள் கண்ட்ரோல் அப்படியே சூப்பராக இருக்குது. நார்மல் மோடில் ஓட்டுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது மக்களே கண்ட்ரோல்ஸ். அதனால இந்த கார் எனக்கு ரொம்ப ஐயா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா விட்டு ஏற்றி என்னடா இது இப்படி சுட்டுது? போன வீடியோட பார்த்தப்ப எப்படி சுத்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்படியே ஒட்டி வந்துடும். இங்கே வருங்க ஒவ்வொன்றிலே அப்படியே அடி வாங்கிட்டே இருக்குது. உள்ள போயிட்டு வெளியே வருது. இது எப்போ முடியும் தெரியலையே. இதுக்கு மேலே இந்த காரில் உடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. எப்படா அந்த காரை விட்டு வெளியே வருது? பேசாமல் இங்கேருந்து குச்சிருவோமா? அடிச்சிருச்சுன்னா ஒரே அடி தான் நம்ம செத்துருவோம். சரி வேற வழி இல்லை, அடிச்சுக்கோங்கடா. என்ன ஐயோ அது நம்மளை அடிச்சு சாவிச்சும் புரியணும். நல்ல வேளை நம்ம கீழே வந்துட்டோம். ஆனால் விழுந்து செத்துறக்கூடாது.
ஓ ஜஸ்ட் மிஸ் டேய் செத்துறாதடா. கொஞ்சம் டேய் ரொம்ப கம்மியா இருக்குடா. எந்திரி. அப்பாடி. அப்புறம் சும்மா விழுந்தா கூட செத்துருவான். சரி நம்ம காரிங்க அது ஒன்றும் அடி வாங்கிட்டு இருக்குது. அந்த பார்த்தீங்களா, இது இப்படி சுற்றிட்டு இருக்குது. நாம் போன வீடியோ வேறு செல்லில் போட்டிருந்தோம். அதில் வந்து எப்படி சுற்றுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேறு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நம்மளை வேறு அடித்து பறக்க விட்டுருந்துச்சு. இங்கேருந்து அந்த காரை சுட முடியுமா? சுடவே முடியலையே. பாருங்க இருக்க அது மேலே போயிட்டு இருக்கு. 3 கிராவிட்டி மோடில். நார்மல் மோடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு பறக்க விட்ருக்கும். இந்நேரம் பீச்சை தாண்டி அந்த டெட் பூல்குள்ளே போய் விழுந்துருப்போம். நம்ம கீழே வருது. அப்போ அடி கீழே வந்துருச்சு மக்களே. ஒரு வழியா செத்துப்போ நீ. ஏய் அது சாவு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஆடி கார். இந்த காரை போட்டு அச்சு நொறுக்க போகிறோம். இது வந்து வேறு அடி கார்டு. இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் மோசமான முறையில் அடிச்சு நொறுக்கலான்ட்டு இருக்கேன். இதை விட எனக்கு வேறு ஆடி கார்லாம் ரொம்ப பிடிக்கும். வேறு இதெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு ஒரு டிசைன், வெளியே டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஸ்பீட் நல்லா இருக்கும். ஆனால் இதோட டிசைன் தான் பார்க்க அவுட்டாக நல்லா இருக்கும். என்னடா போனோன்னே அடிச்சு விட்டீங்க. மெதுவாக வந்து லேண்ட் ஆகுது. இந்த காரை உடைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, அப்போ இதுலேயும் போய் அதே மாதிரி அடி வாங்க வேண்டியதான். பார்த்தீங்களா, அதில் லஜக்குன்னு அடிச்சுமே நம்ம வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் இல்லாமல் செத்தே போட அந்த இடத்துல. இதுவே நார்மல் மோடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் ஏதாவது ஒரு இதில் வச்சு நம்ம சங்கூதிருப்பானுங்க. சமாதி கட்டியிருப்பானுங்க உள்ள வச்சு. 2 சைடு கண்ணாடி உடஞ்சி போச்சு. டோர் தான் மிச்சம் இருக்குது. டோரு, அதுக்கப்புறம் ஒரு டோரோட கண்ணாடி, அதுக்கப்புறம் பின்னாடி அந்த இது முன்னாடி ஒரு பாட்டும் அது மிச்சம் இருக்குது. இதுவே ட்ரெயின் தண்டவாளத்தில் போய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ட்ரெயின் வந்து ஒரே மோதும் பாருங்க, அப்படியே அச்சு நொறுக்கிடும். டமுக்கு அமுக்கு லபக்க. இன்னும் பாதியிலே வந்துருச்சு. அவ்வளோதான் மக்களே, அந்த கார் உடஞ்சி போச்சு. அதனால தான் கீழே இறக்கி விட்டுருச்சு. முன்னாடி ஒன்றும் உடையலையா? இருங்க, ஏதாவது ஒரு முட்டி உடைக்கணும். போயிட்டு இருந்த வயசுலேயே அது உடஞ்சிருச்சாச்சு. அந்த ரெட் காரு பாவம், அவன் எங்கே வந்தானோ வண்டியிலேருந்து இறங்கினேன். அங்கே வருங்க சுற்றி இருக்காம இருக்கு. அவனுக்கு என்ன தெரியும், பாவம். ஏதோ வண்டி வந்து மோதிச்சு. அங்கே வரங்க தலையெல்லாம் உட்காந்துருக்காம இருக்கு. அவனை அங்கேயே வச்சு எரிச்சிட வேண்டியதான். தம்பி என்னை மன்னிச்சிருப்பான். அடி அவ்வளோதான் தம்பி. பாய் டாட்டா. ஓகே, அந்த கார் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கியாச்சு. இல்லை மொத்தம் 4 கார் தான். கடைசி கார் தான் அந்த ரெட் காரு. ஐயோ 900 போட்டாச்சு. இது என்னடா அது அந்தரத்தில் நிற்கிது? அப்படின்னா இதுவும் அது மாதிரி உடஞ்சிடணும்னு நினைக்கிறேன். உட்காந்த அப்புறம் தான் கீழே உட்காந்துச்சது. இது வேறு கொஞ்சம் மோசமான கார், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். பார்த்தீங்களா,
போய் தலையில லேண்ட் அடி தலையில லேண்ட் ஆகும். இப்படி லேண்ட் ஆகக்கூடாது. செத்தோன்னு நினைக்கிறேன். இல்லை 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 எந்த ஒரு அசம்பந்தமும் நடக்கல. எஸ்ஐ பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்கிது. இப்போ இறந்துச்சு, ஓடவே ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் பல சம்பவங்கள் இருக்கு. அதுக்குள்ள அது போய் அந்த ரெண்டுக்கும் இடையில போய் பெருவி அந்த கார் வந்து அப்படியே மாட்டிக்கிச்சு. அப்போ இப்பயே முன்னாடி கொண்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஒன்று முன்னாடி வீடு இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி இது இருக்கு. 2 வீலோட 2 இதோட கண்ணாடி அந்த கண்ணாடி இருக்குது. ஆஹா, என்ன மாதிரி வீலிங்க! நாங்கள்லாம் பைக்லலாம் வீலிங் அடிக்கிறது இல்லை, கார்லேயே வீலிங் அடிப்போம். அப்படிங்கிற மாதிரி கார்லேயே வீலிங் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். சம்பவம் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டாப்பிங் எல்லாம் பண்ண முடியாது, பைக்லேயே ஸ்டாப்பிங் பண்ண முடியாது. அப்போ அடி என்ன அடி அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. பிளாக் ஹோல்குள்ளே போயிடுமோ? அப்படி மட்டும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு யார் சமாதி கட்டுறது இல்லை, நம்மளே நமக்கு சமாதி கட்டுறோம். இந்த கார் அந்த பிளாக் ஹோல்குள்ளே போயிடுமோ? ஏன்னா தண்ணிக்குள்ளே தான்டா போகிற, டக்குன்னு மேலே போய் தொலைய வேண்டியதானே. பாருங்க, இங்கேருந்து விழுந்துக்கிட்டு அப்படி சுற்றி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது பிளாக் ஹோல்குள்ளேயே போயிடுச்சு. நல்ல வேலை குதிச்சிட்டோம் தண்ணி விட்டு, அப்பயே வெளியே வந்துட்டோம். இந்த கார் போயிடுச்சு, அதனால திருப்பி நம்ம போய் ஸ்பான் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சு 4வது பார்ட்டில்